கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொல்லப்பட்ட வழக்கில் முதலில் சந்தேக பார்வை பக்கத்து வீட்டார் மீது விழுந்தது. அதன்பின் வீடு வீடாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கொலையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரை நடந்தது என்ன என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், இந்த வழக்கு ரீசன்ட் டைம்ல எல்லாரையுமே உலுக்கிய ஒரு வழக்காக இருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கொலையில் ஈடுபட்டவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைக்கான காரணம் என்ன? தற்போது வரைக்கும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதலில் தகவல் கொடுத்த நபர் மீதுதான் காவல்துறை சந்தேகம் எழுப்புகிறது. இவர்தான் காரணமாக இருக்கும் என்று அவரை அந்த குடும்பத்தை அழைத்து சென்று காவல்துறையில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். ஆனால் தனிப்படை மற்றொரு கோணத்திலும் விசாரிக்க போதுதான் அந்த பகுதி வீடு வீடாக சென்று விசாரித்த போதுதான் சங்கர் ஆனந்த் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அவர்தான் இந்த கொலைக்கான காரணத்தை தீட்டியுள்ளதாகவும் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் போதைக்கு அடிமையானவர். அதே சமயத்தில் இந்த உயிரிழந்த கமலேஸ்வரி சங்கர் ஆனந்தை சமீபத்தில் ஒரு இழிவாக பேசியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சங்கர் ஆனந்தின் தாய் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலைக்கான காரணம் என்னவென்றால் சுகந்தகுமாருக்கும் இவர் தாய்க்கும் ஏதேனும் ஒரு தவறான தொடர்பு இருந்திருக்கலாம். அதன் மூலியமாகத்தான் அவர் உயிரிழந்து விட்டதாக சங்கர் ஆனந்த் சந்தேகப்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த கொலைக்கு திட்டமிடப்பட்டு சங்கர் ஆனந்த் தனது நண்பருடன் சேர்ந்து மறைந்திருந்து 3 பேரையும் வெட்டி கொலை செய்து தீ வைத்து எரிக்கிறார். தற்போது காவல்துறை விசாரணையில் முழுமையாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சங்கர் ஆனந்த் மட்டுமல்லாமல் அவருடன் இருந்த நண்பர்களும் இந்த கொலைக்கு திட்டமிட்டு தீட்டியுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் தடயத்தை அழிப்பதற்காகத்தான் 2 நாட்களுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்ட அவர்களது உடலை 2-3 நாட்களுக்கு சென்று கண்காணித்து வந்தது மட்டுமல்லாமல் அதை தீ வைத்து எரிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் வீட்டிலிருந்து பணம் மற்றும் நகைகளுக்கு திருடி வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தற்போது காவல்துறை கைப்பற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சங்கர் ஆனந்த் திட்டம் தீட்டியது தற்போது காவல்துறை முழுமையாக விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரரை முழுமையாக அதிலிருந்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்துவிட்டு இந்த சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமித் இருவரை கைது செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் மேலும் இதில் தொடர்புடைய நபர்களை காவல்துறை தேடி வருகிறார்கள். 2-3 நாட்களாக மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்த இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அதே பகுதியிலிருந்து காவல்துறை கண்காணித்து வந்த இவர்கள் தற்போது காவல்துறை கண்ணில் சிக்கியது. முக்கியமாக சங்கர் ஆனந்த் கொலை செய்யும் போது அவர் கையும் ஒரு விரலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தான் தற்போது காவல்துறை உறுதியாக இந்த சங்கர் ஆனந்த் தான் செய்திருப்பார் என்று தகவல்கள் வெளியே தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், இந்த கொலையில் ஈடுபட்டவர்களாக தற்பொழுது 2 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் இதில் ஈடுபட்டவர்களை கைது செய்யறதுக்கான தேடுதல் வேட்டையில போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும்? குறிப்பாக சங்கர் ஆனந்த் மட்டுமே இது செய்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் 3 பேரை வெட்டி கொலை செய்துவிட்டு அதன் பிறகு தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர் வீட்டிலிருந்து சில பொருட்களை திருடு போயிருக்கிறது. பணம் மற்றும் நகை திருடு போயிருக்கிறது. செல்போன் கூட திருடு போயிருக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆளாக செய்வதற்கான வாய்ப்பில்லை. எனவே சங்கர் ஆனந்த் தனது நண்பரை காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகளை செய்கிறார். எனவே அவர்களையும் கைது செய்ய ஆக வேண்டும் என்ற கோணத்தில் காவல்துறை தொடர்ந்து அவர்களை நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சங்கர் ஆனந்த் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதை எதற்காக நாங்கள் கொலைக்கான திட்டம் தீட்டினோம், அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் செய்தோம், எப்படியெல்லாம் திட்டம் தீட்டினோம் என்ற அனைத்து தகவல்களும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் அவர் விரல் துண்டானதுக்கான காரணம் ஒரு கட்டத்தில் சுகந்த்குமாரும் கமலேஸ்வரியும் தடுத்ததாகவும் அந்த சமயத்தில் இவர் அதிலிருந்து மீள்வதற்காக முயற்சித்தது போது அவருடன் வந்தவர் கத்தியால் வெட்டும் போது சங்கர் ஆனந்துக்கு கை விரல் துண்டானதாக தற்போது காவல்துறை தெரிவித்தார். அந்த நபர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று தற்போது தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஷாகுல் அமீது தீ வைத்து எரிப்பதற்காக பெட்ரோல் வாங்கி கொடுத்து வந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தடயத்தை மறைப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருப்பதாகத்தான் சொல்லி காவல்துறை 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சிலரை காவல்துறை தொடர்ந்து தேடி வருகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் முதல் தகவல் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் மீதுதான் முதல் சந்தேக பார்வை இருந்தது. அந்த சந்தேக பார்வை தற்போது முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு யாரேனும் தகவல் கொடுத்தால் அவர்கள் மீது காவல்துறை சந்தேகப்படுவது எந்த விதத்தில் சரியான விஷயமாக இருக்கும் என்று கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு காவல்துறை முழுவதும் பேசப்படுகிறது. மக்கள் குடியிருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வீட்டிற்குள்ளேயே இப்படி ஒரு கொலை நடந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.